ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சம்மர் ஸ்பெஷல் அண்ட் இஃப்தார் ஸ்பெஷல் 2-in-1 ரெசிபியாக நம்ம செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100% வெஜிடேரியனுங்க. நான் கஸ்டர்ட் போடுற ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இவ்வளவும் போட போகிறதில்ல, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த டப்பா அளவுக்கு இது நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. 37 தான் ப்ரைஸ் வரும் எம்ஆர்பி. இப்போ இதுக்கு 1/2 லிட்டர் பாலும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த கஸ்டர்ட் பவுடர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திக்கோங்க. அந்த பவுலில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 லிட்டர் பாலுங்க. 1/2 லிட்டர் பாலை கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துருங்க. ஒரு விஸ்கோ இல்லைனா இந்த ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க. கட்டிகள் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன கட்டிகள் கூட இருக்காமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க. நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுருங்க, அதாவது கடாய் வச்சுருக்கேன். அதில் இந்த 1/2 லிட்டர் பாலை சேர்த்திடுறேன். சேர்த்துட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போ கிளறி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து சேர்த்திடுங்க. நல்லா ஒரு தடவை இது பண்ணி விட்டுட்டு சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதி வரணும். அது கூடவே சர்க்கரை ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு போதுமான அளவு இருக்கும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்தும் போது கொஞ்சம் திகட்ட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதி வந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறட்டுங்க. ஒரு மணி நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. பாருங்கள், இது நல்லா வெளியவே வச்சுட்டேன். 1 மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. இப்போ சம்மர் ஸ்பெஷலாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு இஃப்தார் ஸ்பெஷலாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் கஸ்டர்டு தாங்க இது. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. நல்லா கூலிங் ஆகட்டும். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும்ங்க. பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா கூலிங்காக எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா திராட்சை, அப்புறம் வந்து அதாவது கோசாப்பழம், வாட்டர் மெலன் சொல்லுவாங்க, அது, வாழைப்பழம், மாதுளம்பழம், கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக செட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களாவே தெரியும். இப்போ இதுக்கு எல்லாமே நம்ம வந்து சேர்த்தி கலக்க போகிறோம். அதனால் ஒரு கொஞ்சம் பெரிய கிண்ணமாக எடுத்துக்கோங்க. பெரிய பவுலாக எடுத்துகிட்டு அதில் நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த திராட்சைகளை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதி பொண்ணு பாதியாக. அதை சேர்த்துட்டு கூடவே வாட்டர் மெலன் அதையும் அதாவது இந்த கஸ்டர்டுக்கு உண்டான தேவையான ஃப்ரூட்ஸ் மட்டும் சேர்த்திக்கோங்க. அதிகமாக சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்திக்கிறேன். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிடும்போது இடையில முந்திரி வரும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரீச்சாகவும் இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம தேவையான அளவு கஸ்டர்டை வந்து எடுத்து கஸ்டர்ட் மில்கை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விடணுங்க. பார்த்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம். ஒட்டுக்காக சேர்த்த வேண்டாம் பூராத்தையும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கா திக்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். இதில் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரியுங்க. நம்ம வாட்டர் மெலன் சேர்த்திருக்கிறனால அதில் தண்ணி தன்மை உடையது. அதனால் வந்து குயிக்காக தண்ணி தன்மை மாதிரி இலகிடும். அதனால் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க. நல்லா திக்காக இருந்தால் கூட ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கும் போது அது இலகி வந்துடும். பாருங்கள், அதனால் நான் எல்லாத்தையும் எல்லா கஸ்டர்ட் மில்க்கையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். ஆனால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் தேவையான அளவு தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக சேர்த்திக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. சுகர் எதுவுமே தேவைப்படாது, இதிலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. சட்டன் ஈஸியாக ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணிடலாங்க. இதை வந்து இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. நல்லா க்ரீமியாக சூப்பராக பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க. சட்டனை 3 பவுலுக்கு நான் சர்வ் பண்ணிவிட்டுங்க. மேலே கொஞ்சம் வந்து கார்னிஷ்காக கொஞ்சம் மறுபடியும் மாதுளம்பழத்தையும் கொஞ்சமாக நட்ஸையும் நான் சேர்த்திருக்கேன், முந்திரி பருப்பையும் சேர்த்திருக்கேங்க. நல்லா சூப்பரான நல்ல ரீச்சாக நல்ல டேஸ்ட்டான
ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணியாச்சுங்க. இது வந்து 2 in 1 ரெசிபியாக நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இஃப்தார் ஸ்பெஷலுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். சம்மர் ஸ்பெஷல்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியானதும் கூட. ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.